சூழ்நிலை வருகின்றது. ஸோ இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய குரூப் இத்தனை 1000 மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது சம்பந்தமாக நீங்கள் பொதுநல வழக்கு போடுறீங்கன்னா அப்போ பாருங்கள் அவரோட கான்செப்ட். ஸோ ஹைகோர்ட் வந்து உட்காந்து அதை கேட்டு அதுக்கு என்ன பரிகாரம் காண முடியும் அப்படின்றத அது சம்மந்தமாக பல வழக்குகளை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பட் மீண்டும் நான் ஒரு வழக்கை போட்டிருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி தான் 2 நடுவில் அந்த எல்லை கோடுகள் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் பண்ண வேண்டிய மீனவர்கள் அது நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக பரிகாரம். ஓகே, ஒரு நேர் லைன் இருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? கண்ணன் பேசுறேம்மா, கும்பகோணத்துல இருந்து. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. இப்போ நோனின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து போடுறாங்க, சித்தான்னு சொல்லிட்டு. சரி. சென்னையில நிறைய இடங்கள்ல விக்குது, கடையில வச்சிருக்காங்க. இதுக்கு மேல வந்து நம்முடைய பழைய ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து இந்த மருந்து வந்து மக்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லி அவர் சர்டிஃபிகேட் பண்றாரு. ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கீழே சுர்ஜித் சிங் பர்னாலா நம்மளுடைய கவர்னர்